ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வேறு மாதிரி கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ Ctrl+C காப்பி பண்ணுறது. Ctrl+C எனக்கு வேணாம், எனக்கு வேறு டைப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் வெறும் C ப்ரெஸ் பண்ணாவே காப்பி பண்ணுற மாதிரி, இல்லை Ctrl+ வேறு ஏதாவது ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுற மாதிரி. அந்த மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் பண்ணலாம். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கேம்ஸ் விளையாடுறீங்கன்னா ஒரு சில டைமில் ஏதாவது ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த மாதிரி டைமில் நீங்கள் கீபோர்ட் ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு வேறு கீ யூஸ் பண்ணி கூட உங்களால் அதை பண்ண முடியும். அண்ட் எக்ஸல் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி எக்ஸலில் சில கீபோர்ட் ஷார்ட்கட் சேஞ்ச் பண்ணுறது. இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்துக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உள்ளே போங்க. அண்ட் இதில் பவர் டாய்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வரும். இது அஃபிஷியலாக மைக்ரோசாஃப்ட் சைட்லேருந்து இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான். நீங்கள் தாராளமாக இன்ஸ்டால் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். அண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ்க்கு ரிலேட்டடாக ஆல்ரெடி வீடியோஸ் கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் அதையும் கூட அந்த வீடியோ கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுதான் மைக்ரோசாஃப்ட் பவர் டாய்ஸ் செட்டிங்ஸ், இந்த அப்ளிகேஷனோட UI. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இது உண்மையிலே ஒரு பெஸ்ட் யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். இதில் கீபோர்ட் மேனேஜர், இதை தான் இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். இதில் ஒன்ஸ் போய்ட்டுனே இங்கே ஆன் இருக்கும். இந்த டோகல் ஆன் பண்ணிவிடுங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கீஸ் ஷார்ட்கட்ஸ்னு இருக்கும். இதில் ரீமேப் ஏ கீன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ கீ இதில் ப்ளஸ் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ இதில் கீ மேப்டு டு அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு கீ, அதாவது உங்களுக்கு என்ன கீ விருப்பமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த கீபோர்ட் ஷார்ட்கட் எடுக்க போகிறேன்னா, இப்போ Windows 10 இருக்கட்டும் 11 இருக்கட்டும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் இது ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணால் தான் ஒரு பிரிண்ட், அதாவது ஸ்க்ரீனை கேப்சர் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் நான் கிளிக் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்க்ரீன் கேப்சர் பண்ணும். எனக்கு நான் ரெண்டு கீ ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ஒன்லி பிரிண்ட் ஸ்க்ரீன்ற இந்த கீ மட்டும் ப்ரெஸ் பண்ணாவே எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். அதுதான் என்னோட விருப்பம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் கீழே டைப் கொடுக்குறேன். அண்ட் இதில் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீன் அந்த கீ ப்ரெஸ் பண்ணுறேன். அண்ட் ஓகே கொடுக்குறேன். இது மேப்டு டு. இதில் நான் டைப் கொடுத்துட்டு விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன் ரெண்டுமே டைப் பண்ணுறேன். அண்ட் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ இதை கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். அண்ட் கண்டினியூ எனிவே. அவ்வளோதான். இப்போ பிரிண்ட் ஸ்க்ரீன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணாவே விண்டோஸ் ப்ளஸ் பிரிண்ட் ஸ்க்ரீன்ற அந்த ஷார்ட்கட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பிரிண்ட் ஸ்க்ரீன் ப்ரெஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளிங்க் ஆகிருக்கும். அதாவது ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஜஸ்ட் உங்களுக்கு பிரிண்ட் ஸ்க்ரீன்ற இந்த கீ மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் ஆகிடுச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் இப்போ நான் ஃபோட்டோஸில் கூட போய் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எடுத்த இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. இதுதான் சிம்பிளான விஷயம். இந்த மாதிரி மல்டிபிள் விஷயத்தில் நம்ம இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ஒன் டைப் ஆஃப் கீபோர்ட் ஷார்ட்கட்டை சேஞ்ச் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று ரீமேப்பிங் ஷார்ட்கட். இதுலேயே நீங்கள் ஒரு ஷார்ட்கட்டே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி சேஞ்சஸ் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரன் சூஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணால் ரன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். எனக்கு இப்போது விண்டோஸ் ப்ளஸ் ஆர்ன்றது எனக்கு ரன் ஓப்பன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நான் என்ன பண்ணுறேன்னா, விண்டோஸ் ப்ளஸ் Z யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுக்குறேன். அண்ட் மேப்டு டூவில் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் யூஸ் பண்ணி ஓகே கொடுக்குறேன். அண்ட் இப்போ ஓகே கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஷார்ட்கட்டை செட்டப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் விண்டோஸ் கீயும் Z கீயும் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ரன் ஆப்ஷன் வந்துடுச்சு. நான் ஏன் விண்டோஸ் ப்ளஸ் Z யூஸ் பண்ணுறேன்னா, விண்டோஸ் ப்ளஸ் ஆர் கீபோர்டு ரொம்ப லென்த்தாக நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது விரலை நான் இப்போ விண்டோஸ் ப்ளஸ் Z சிம்பிளாக ரெண்டு கீ பக்கத்துலேயே இருக்கிறதுனால நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் விண்டோஸ் தான் இல்லை, நீங்கள் Alt + Z யூஸ் பண்ணலாம், இல்லை Shift + Z யூஸ் பண்ணலாம். இல்லைனா சிம்பிளாக ஸ்பேஸ் பார் நீங்கள் அடிக்கடி நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா ஸ்பேஸ் பார் கூட யூஸ் பண்ணலாம். பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் டைப்பிங்லாம் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதாவது இதில் எப்படி நீங்கள் ஷார்ட்கட்டை மேனேஜ் பண்ணணும்னா, நீங்கள் அந்த ஒரு கீயை எப்போவுமே யூஸ் பண்ணாத கீயாக இருக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்கள் வேறு ஒர்க் பண்ணும்போதும் அது உங்களுக்கு இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் நீங்கள் வச்சுக்கணும். அப்போ தான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டோஸ் ப்ளஸ் Zன்ட்டு வேறு ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டைப் ஆஃப் ஷார்ட்கட்டு விண்டோஸ் ப்ளஸ் Zன்னு எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. Ctrl+Z தான்
வந்து பார்த்தீங்கன்னா அன்டூ பண்ணுற ஆப்ஷன். ஸோ நான் Ctrl+Z வச்சுன்னா நான் இன்கேஸ் வந்து சம்டைம் அன்டூ பண்ணணும்னு நினச்சேன்னா ஸோ அந்த டைமில் வந்து இந்த ஷார்ட்கட்டும் நான் ரீமேப் பண்ணதுனால ஸோ இன்டர்ஃபியர் ஆகும், அதனால் வந்து சரியாக ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதாவது நீங்கள் வைக்கிற கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஆல்ரெடி வந்து நீங்கள் எந்த ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக நீங்கள் ZA அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா கூட ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து நீங்கள் டைப்பிங்லாம் வந்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கீபோர்ட் மேனேஜரை ஆஃப் பண்ணிவிட்டு வேணால் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த ஷார்ட்கட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை டோட்டலாகவே நீங்கள் உள்ளே போயிட்டு ஸோ இதை நீங்கள் டெலீட் கூட வந்து பண்ணிடலாம். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் Windows+Z ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஆக்சுவலாக Windows+Zக்கு டிஃபால்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஸ்னாப் விண்டோ அந்த கீபோர்ட் ஷார்ட்கட் இது. ஸோ அதுதான் வரும். அண்ட் Windows+R ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் ஸோ இந்த ரன் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ நீங்கள் வந்து வேறு டைப் ஆஃப் ஒர்க்கில் வந்து இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து உங்கள் ஒர்க் பண்ணுறதுல ஸோ ஏதாவது ஒரு சின்ன கஸ்டமைசேஷன் பண்ணால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஒர்க் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி டைமில் இந்த கஸ்டமைசேஷன் நீங்கள் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட் சிலது சேஞ்ச் பண்ணால் உங்கள் ஒர்க் வந்து இன்னும் சிம்பிளிஃபைடாக வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ நீங்கள் இந்த கீபோர்ட் ஷார்ட்கட் சேஞ்சஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது கீபோர்ட் ஷார்ட்கட் சேஞ்சஸ் பண்ணணும்னா ஸோ எந்த மாதிரி கீபோர்ட் ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க? அண்ட் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறது ஏதாவது டவுட்ஸ் ஏதாவதுனா அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான் இப்போ இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட அப்கமிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.